ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய இண்டிவிஜுவல் 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு, கிரகங்களுடைய நிலைகள், கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலைகள், இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது 90% கரெக்டாக தான் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்குது இல்லையா, அது என்றைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசி புதன்கிழமை பிரதமை தேதியில் இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்குது. இந்த வருடம் பிறக்கும்போது துலா ராசிக்கு, உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும், அதாவது லாபஸ்தான அதிபதி சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு 3ஆம் இடத்துலையும், 2ஆம் இடத்துல புதனும், 5ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும், 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது, அஷ்டமத்தில் குருவும், 10ஆம் இடத்துல செவ்வாயும் நீச்சமாக இருக்குது. இதுதான் உங்களுடைய ராசி அமைப்புப்படி நியூ இயர் அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் என்னுடைய அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் துலா ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நிறைய மாற்றங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஆனால் நல்ல விதமான மாற்றங்கள் தான். இப்போ உங்களுக்கு சனி பயிற்சி இருக்குது. இந்த வருஷம் சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது. நிறைய பயிற்சிகள் இருக்கனால பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும். இந்த மார்ச் மாதம் சனி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு ராசிக்கு 4, 5 கூடிய சனி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகுது. இந்த சனி 6ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தானமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. ஏன்னா இவ்வளோ நாளாக உங்களுக்கு சனி 5ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருடைய 10ஆம் பறவை 2ஆம் இடத்துல வருமானத்தில் சிறு சிறு தடை அல்லது தாமதத்தை உண்டு பண்ணியிருப்பார். இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த வருமானம் அப்படிங்கிற இது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் குருவும் உங்களுக்கு அஷ்டமத்தில் தான் இப்போ இருக்கிறாரு. மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி ஆகி உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. பாக்கிய ஸ்தானத்துக்கு குரு போகிறாரு. அப்போ என்னென்னா நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னா தொழில் ஸ்தான அதிபதி உங்களுக்கு எப்படி இருக்காருங்கிறத பார்த்துட்டு புதுசாக தொழில் ஆரம்பிங்க. ஆனால் தொழிலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது, பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை கிடையாது, குருவோடைய பார்வை கிடையாது, ராகு கேதுவோட டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. அதனால் 10ஆம் இடத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கு இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இது எல்லாமே உங்களுடைய ஃபேமிலி ஜோசியர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் ஆரம்பிங்க. ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து சனி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. விரயம் அப்படிங்கும்போது இவ்வளோ நாளாக இருந்த விரயங்கள் எல்லாம் போகும். புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது. 12ஆம் இடத்தை பார்க்குறனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் உண்டு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நிறைய அலைச்சல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக தான் மாறும். ஏன் அப்படின்னா சனி உங்களுக்கு 5 கூடையவருங்க. அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் ட்ராவல் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அது மூலிமா ஒரு அனுகூலமும் ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நல்ல வருமானம் அப்படிங்கிறதும் நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது இந்த 2025 உறுதியாக உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் செய்த விஷயங்கள் மேலிடத்துக்கு தெரியாமல் இருக்குது, ஒரு விஷயம் அங்கீகரிக்க முடியாமல் இருந்திருக்காங்க அப்படின்னாலும், அல்லது உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காம இருந்திருந்தாலும், இந்த சனி 6ஆம் இடத்துக்கு போனோன்னே நீங்கள் யார், நீங்கள் நிறைய எத்தனை விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க, உங்களோட முயற்சிக்கேற்ற பலன்கள் எல்லாமே தானாக தேடி கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது உழைப்பு ஸ்தானம் தான், உத்தியோக ஸ்தானம் தான். சனி எந்த
ராசிக்கு எந்த ஸ்தானத்துக்கு போகிறாரோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணி விடுவார். அவருடைய பார்வைகள் தான் வந்து கஷ்டம். ஆனால் 6ஆம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அப்போ வந்து உங்களுக்கு கண்டம் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் கிடையவே கிடையாது. 6ஆம் இடத்துல இருக்கனால உத்தியோகஸ்தானம்ங்கிறதுனால உத்தியோகத்தில் நிறைய புது புது மாறுதல்கள், உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறவங்க, வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தானாக தேடி வரும். கப்புன்னு பிடிச்சி அங்கே போய் சீட்டில் போய் உட்காந்துருங்க. துலா ராசிக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மே மாதத்துக்கு அப்புறம் வந்து 14ஆம் தேதி, மே 14ஆம் தேதி வந்து ராகு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துலையும் கேது 11லேயும் வருது. நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்புகள், தொழில் மூலிமா நல்ல லாபம், உத்தியோகம் மூலிமா லாபம், வருமானம், ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்க உங்களுக்கு உத்தியோக ரீதியாவாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாவாக இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த மார்ச்சுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மே மாதம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாரினில் போய் வேலை பார்க்குறது, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான டைமு. கரெக்டாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருமண பிரார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் களத்திர ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக சனியுடைய பார்வை உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து சனியுடைய பார்வை இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு தடை தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பெருசாக வந்து அந்த தடை தாமதம் எல்லாம் இல்லை. அதே மாதிரி குருவோடைய அனுகிரகம் இருக்குது, பாகிஸ்தானமும் இருக்கனால உங்களுக்கு வந்து களத்திர திருமணம்ங்கிறது வந்து விரைவாக நடக்கும். திருமணத்தில் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கும். திருமண பிராப்தம் இந்த வருஷம் வந்து உறுதியாக உண்டு. முக்கியமாக வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டுங்க. யாராவது ரொம்ப நாளாக வந்து சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கும், டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட்டில் வந்து நார்மல் வந்துடும். ஆனால் என்ன ரீசன்னே தெரியாமல் இருந்திருக்கும். அவங்கெல்லாம் வந்து சரி ஓகே வெயிட் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் டியூப் பேபி ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதுவும் சம்டைம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அவங்கெல்லாம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது மே மாதம் இருக்கு இல்லைங்களா, 14ஆம் தேதி ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு. குரு வந்து பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு வந்து உங்கள் ராசியையும் பார்க்குறாரு, 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வந்து என்னன்னா 100க்கு 200% வந்து நீங்கள் வந்து ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறது சக்ஸஸ் ஆகும். டெஸ்ட் டியூப் பேபி ஐவிஎஃப்லாம் போகிறீங்க இல்லையா, அதெல்லாமே வந்து 100க்கு 200% சக்ஸஸ் ஆகும். இந்த டைம் நான் சொல்லக்கூடிய டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு, புற்று வழிபாடு பண்ணணும். புற்று வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பாம்பு போயிட்டு வரக்கூடிய அதில், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு புற்றை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய புற்று மண்ணை எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஆண் குழந்தையாக இருந்தால் உங்களோட பேரை வைக்கிறேன். அதாவது ஆண் குழந்தையாக இருந்தால் நாகராஜா, பெண் குழந்தையாக இருந்தால் நாகராணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வேண்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் செயற்கை முறை கருத்தரிப்பு, குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ராகு கேதுக்கள் வந்து 100க்கு 200% சக்ஸஸை கொடுக்கும். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கைகூடும். இது வரைக்கும் லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கூட இந்த டைம் வந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றது, அதே மாதிரி பிரேக்கப் ஆனது கூட ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மூவ் ஆன் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்குது. உங்களுக்கு 2-7 கூடிய செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது 10ஆம் இடத்துல. தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய ப்ரெஷரு, மைண்டு ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ வரத்தான் செய்யும். பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஃபேமிலிக்குள்ளே காமிக்காதீங்க. கணவன் மனைவியிடையே ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதை பண்ணுங்கள். ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் வந்து குருவோடைய அனுகிரகம் வந்து குடும்பஸ்தானத்துக்கு இருக்காது. எக்கனாமிக்கலாக வளர்ச்சி வரும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது, அது குடும்பத்துக்காக தானே சம்பாதிக்கிறீங்க. ஸோ குடும்பத்துடைய சூழ்நிலைகள், அவங்க என்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறாங்க, குடும்ப நபர்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, உண்மையாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, இதை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது ரொம்ப முக்கியமானது. மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. ஏன்னா சனி வந்து 6ல் இருந்து 12 பார்க்குறாரு. அது அந்த மருத்துவ செலவுங்கிறது வந்து நீங்கள் இது போயிட்ட ஒரு மாஸ்டர் செக்கப்போ அல்லது சின்னதாக ஏதாவது ஹெல்த் சம்மந்தமாக பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துருங்க. 1000-500ல் முடியக்கூடியதை வந்து பல லட்சங்களை செலவு பண்ணுறது மாற்றி விட்றாதீங்க. அதனால் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வாகன
வாகனங்கள் தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ வாகனங்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. 2025ல் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கனவு, இது வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது நிறைவேறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. படிப்பு பொறுத்த வரைக்கும் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது இந்த சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு படிப்பு ஸ்தானத்துக்கு இல்லை, அதனால அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. குருவுடைய பார்வை இருக்குது, அதனால நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருஷம் வருது. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உயர்கல்வியிலையும் நல்ல அமைப்பு இருக்குது. படிப்பில் ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தால் தான் நீங்கள் நினச்ச ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி 6க்கு போகிறாரு. அப்போ வந்து புக் எடுக்கும்போது வேறு சோஷியல் மீடியாவுக்கு போகிறது, இந்த மாதிரி சில தொந்தரவுகளை கொடுத்துருவாரு. அதனால் அதே மாதிரி கடன் ரீதியான இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு 2025ல் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும். ஒரு பனி மேக மூட்டமாக இருக்குது அப்படின்னா சூரியன் வந்தோன்னே அது எப்படி பளிச்சுன்னு காணா போயிடுதில்ல, அது மாதிரி உங்களுடைய அத்தனை பிரச்சனையும், முக்கியமாக கடன் பிரச்சனையும் இந்த வருஷம் வந்து காணாமல் போயிடும். தொழிலுக்காக பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கி அதனால் மன உளைச்சல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் அதுக்குண்டான அமைப்பு வருது. அந்த கடன் அப்படிங்கக்கூடியதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் வரும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக, ஏன்னா 6ஆம் இடம் தான் சனி, அதனால் கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சனி உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வார். 6ஆம் இடம்ங்கிறது சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ், இதை ஜெயிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் டைவர்ஸும் 6ஆம் இடம் தான். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் வந்து இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சிருக்கணும். துளாராசிக்காரங்க எல்லாருமே கவனமாக இருக்கிறது உங்கள் மேலே தப்பு இருக்காது. நீங்கள் 100% கரெக்டாக தான் இருப்பீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சிம்பிளான வேர்டு சாரி அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணி போக, உங்களுக்கு சாதிக்க வேண்டியது, வெளியில் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பட் ஆனால் வந்து சிம்பிளாக அந்த ஈகோ காமிக்காமல் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் இதை விட ரொம்ப பெட்டரான பொசிஷனுக்கு வர முடியும். சண்டை போட்டு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. சனி 6ஆம் இடத்துக்கு போனால் கண்டிப்பாக அந்த வேலையை செய்வார். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி சொத்துக்கள் வந்து வாங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சொத்து வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் வரும். சனி வந்து 6ஆம் இடத்துக்கு இருக்கனால அது சொத்து அப்படிங்கிறது 6ஆம் இடம் தான். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை விரயம் பண்ணணும். அப்போ அந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம் நீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயங்களை பண்ணுங்கள். முக்கியமாக வந்து வெளிநாடு போகும்போது எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஃபீல்டில் ரொம்ப, அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி 6லேருந்து 3 பார்க்குது. கம்யூனிகேஷனுங்கிறதுனா நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறது, வெளியில் போகும்போது உங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, அதே மாதிரி ஃபோனில் ஒருத்தங்கிட்ட பேசுகிறது, அதே மாதிரி கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப கவனமும் நிதானமும் தேவையான ஒரு விஷயம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே மைண்டு தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசும். ரொம்ப ரொம்ப நிதானமாக தான் செயல்படுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய வேகத்தை கம்மி பண்ணிவிட்டு இப்போ நிதானமாக செயல்படுறதா ரொம்ப முக்கியம். 3ஆம் இடத்தை எப்போல்லாம் சனி பார்க்குதோ அந்த இடத்துல நம்ம கம்யூனிகேஷன்லாம் மிஸ் பண்ணுவோம். நம்மளை அறியாமல் இன்னொருத்தவங்களை பற்றி பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணப்படலாம். இல்லை தேவையில்லை சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனம் தேவை. பெண்களை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக நல்ல வளர்ச்சி, உங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காரியம் கைகூடும். எடுத்த காரியங்களில் வெற்றி, இந்த மாதிரி விஷயங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி, குடும்பத்தோடைய ஆதரவுகள், இது எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். ஆனால் சனியோடைய பார்வை 3ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் சோஷியல் மீடியாவில் யார்கிட்டையும் தெரியாதவங்ககிட்ட பேசாதீங்க. வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை. தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்க வேண்டாம். அட்வைஸ் சொல்கிறத கேளுங்க. அட்வைஸாக யாராவது சொன்னாங்கன்னா, யாராவது மீன்ஸ் என்னென்னா உங்கள் குடும்ப நபர்கள் சொல்கிற பேச்சை நீங்கள் கேளுங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அல்லது வயதானவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு நன்மைக்காக, உங்களுடைய நன்மைக்காக வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணி அதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப பெட்டர். அஷ்டமத்து குரு இருக்குது, 6ல் சனி இருக்குது. மே மாதம் வரைக்கும் ரொம்ப நிதானமாக பெண்கள் வந்து கையாளணும். அதுக்கப்புறம் பிரச்சனை
சொன்னீங்கல்ல, குருவோட அனுகிரகம் வந்துரு. அப்போ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காவே புரிஞ்சிரும். அரசியல்வாதிகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷம். பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல நல்ல பதவிகள் தானா தேடி வரும். அதாவது நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒரு பெரிய பதவி வரும். ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ளேயே பெரிய போஸ்டிங்ல போறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். அரசாங்கத் துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப அமோகமான டைமு. நீங்க வந்து என்ன கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு ரிட்டனா ஆர்டர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருந்துட்டாலே போதும். பெரிய பெரிய நன்மைகள், பெரிய மனிதர்களோட பழக்கங்கள், சுப்பீரியர் வந்து பாராட்டுவாங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சலுகைகள் கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும்போது அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும். பெரிய கான்ட்ராக்ட் மாதிரி கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது ரொம்ப சூப்பரான வருஷம். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது நல்ல வளர்ச்சி. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு நீங்கள் யாருன்னே தெரியலனா கூட இந்த வருஷம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல், போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களை பிரபலியப்படுத்தும். மிகப்பெரிய பிரபலியமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி வந்து நீங்கள் செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாராட்டுகள் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும், பெரிய பெரிய அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். மக்களுடைய ஆதரவுகள் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட்டு, இது மாதிரி விஷயங்கள் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உயர்வான விஷயங்கள் தான் நடக்கும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பாக்கியம் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். 9ல் குரு வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் போடக்கூடிய சின்ன விஷயங்கள் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுத்துரும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொதுவாகவே கிரக சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல கேது வரதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவை தேடிக்கங்க, அது நன்மை. அதே மாதிரி அவங்க சகோதர வழி ஆதரவுகள் வந்து அடிக்கடி கம்யூனிகேஷன்ஸில் இருங்க, அது பெரிய லெவலில் உங்களுக்கு பண்ணும். லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சம்டைம் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ராகு வந்து ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கிறத வந்து பிரிச்சு விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கங்க. இந்த 5ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும். 5, 11 அப்படிங்கும்போது நமக்கு பெரிய லெவலில் செல்வம் வளம் வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ராகு கேது ரொம்ப அருமையான நிலையில் இருக்குங்க. நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ராகு கேதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியில் தான் முடியும். அந்த வெற்றிங்கிறது சாதாரண வெற்றியாக இருக்காது, பெரிய லெவலில் இருக்கும். ஏதாவது நம்ம உழைக்கணும், நம்ம காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த 2025 போடுற எஃபர்ட்டு தான் வந்து உங்களோட லைஃப் செட்டில்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெவலுக்கு வந்து கிரகங்களுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஆண்டாக தான் துலா ராசியான உங்களுக்கு இது இருக்குது. கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் உறுதியாக உண்டு. ஆனால் நீங்களும் கடுமையாக முயற்சிகளை பண்ணணும். 6ஆம் இடம்ங்கிறது வந்து கோர்ட்டு கேஸ் மட்டும் கிடையாது, உழைப்பும் 6ஆம் இடம் தான். ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு அள்ளி கொடுத்துருவாரு. சனியும் கொடுத்துருவாரு, குருவோடைய பார்வையும் இருக்குது. சனியும் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, குருவும் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 3ஆம் இடம்ங்கிறத முயற்சி. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ உங்களோட முயற்சிக்கு ஏற்ற பலன் உறுதியாக உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பிளான் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, உறுதியாக உண்டு. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் போதே வந்து பாக்கியாதிபதி புதன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. என்ன இண்டிகேட் பண்ணுறாரு? நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாரு. அதனால் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ங்கிறது ரொம்ப சூப்பரான வருஷமாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.